அது என்ன மல்டி கேப் ஃபிளெக்ஸி கேப்? மல்டி கிளப் ஃபிளெக்ஸி கேப்னா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து பல கேட்டகரிஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போது நான் வந்து இப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் எனக்கு பிக் பண்ண தெரியல. ஓகே. அதனால ஈக்விட்டி மார்க்கெட் தனியா இருக்கு. நம்ம இந்த பாண்ட்ஸ் ஒன்று பேசுவோம்ல. ஆமா ஆமா. நம்ம வந்து ஆனந்த் சர்வீஸ்ல கூட பார்த்தோம். அந்த மாதிரி பாண்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னா அதுவும் நம்மளால டைரக்டா போய் வாங்க முடியாது. ஸோ அதுவுமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஃபண்டா மாத்தி விற்க ஆரம்பிச்சாங்க. பாண்ட்ஸ் அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதை வந்து சின்னதா வந்து NAV மாதிரி பிரிச்சு நம்ம கிட்ட பாண்ட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சு. அந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் டெப்ட் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. ஈக்விட்டி டெப்ட் ரெண்டு இருக்கு. இது ரெண்டும் கலந்தது தான் இந்த ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. இந்த ஹைபிரிட் வந்து ரெண்டும் கலந்தது. ஓகேங்களா? இந்த ஈக்விட்டியும் டெப்டும் கலந்தது. மல்டி அசெட் அண்ட் தென் ஃபிளெக்ஸி கேப்னு வரும்போது இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல நம்ம பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கலாம். அது ஒரு ஃபண்ட். பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் பண்ணும்போது இங்க ஈக்விட்டியே இருக்கும். கூட வந்து இங்க US மார்க்கெட்ல இருக்குல்ல ஆல்பாபெட் கூகுள் கம்பெனி, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் ஃபாரின் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா உலக லெவல்ல இருக்க அந்த இருக்கிற ஸ்டாக்ஸ்ல உன்னால போக முடியாத எல்லா இடத்துலயுமே அவன் போயிட்டு அதுல வந்து ஃபண்டா ஒரே ஃபண்ட்ல வந்து மேனேஜ் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி நமக்கு இது பண்ணுவோம் கொடுத்துட்டு. ஸோ அந்த ஃபண்ட்ல வந்து நீ அதோட NAV வந்து பார்த்தோம்னா ஒரு 800 தான் இருந்துச்சு. நான் லாஸ்டா பார்க்கணும் சரியா தெரியல. 860 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து மினிமம் 1000 ரூபா தான் நம்மளால சிப் பண்ண முடியும். இதுவே நம்ம நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தோம்ல அதுல வந்து மினிமம் 100 rupees இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. இது வந்து மினிமமா நம்ம சிப் பண்றோம் அப்படின்னா 1000 ரூபாய் இருந்து சிப் பண்ணிக்கலாம். ஸோ ஆனா அது நம்ம எல்லா ஃபண்ட்ஸுமே நம்ம போய் ஈஸியா பார்க்கலாம். ஃபண்ட் நேம் போட்டு அது கீழே வந்து போர்ட்ஃபோலியோ அதுலயே இருக்கும். டைவர்சிஃபிகேஷன் தான் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல US மார்க்கெட் எவ்வளவு பண்ணிருக்காங்க, ஈக்விட்டி எவ்வளவு பண்ணிருக்காங்க, டெப்ட் எவ்வளவு பண்ணிருக்காங்க அதுலயே வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இதான் மல்டி அண்ட் தென் ஃபிளெக்ஸி.